Good morning student. So last class பார்த்தோம் அப்படின்னா transition and inner transition elementோட introductions பார்த்துருந்தோம். ஏன் அதை transition element சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிஹேவியர் பார்த்தோம். அதில் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற ஒரு குட் பேக் கொஸ்டின் பார்த்துருந்தோம். அன்பேட் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக அதோட பாயிலிங் பாயிண்டோட அளவு இன்க்ரீஸ் ஆகும், மெல்ட்டிங் பாயிண்டோட அளவு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா த வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் சைஸ் அண்ட் அயானிக் சைஸ். ஸோ லாஸ்ட் இயர் 11th எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்டாமிக் சைஸ் அண்ட் அயானிக் சைஸ் பீரியடில் போக அது டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக பீரியடில் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ எலக்ட்ரான் என்டர் இன்டு த சேம் எனர்ஜி லெவல். அப்போ சேம் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆட் ஆகும்போது நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த அட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் அண்ட் த ப்ரோட்டான் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரானை பிடிச்சி நியூக்ளியஸ் நோக்கி இழுக்கும். அப்போ சைஸ் போக அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே இன்க்ரீஸ் த நியூக்ளியர் சார்ஜ், எலக்ட்ரான் பார்சியலி கேன்சல்டு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த டி ஆர்பிட்டால டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்க்ரீஸிங் த சார்ஜ் அண்ட் நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் பேலன்ஸ் டு ஈச் அதர். அப்போ அட்டாமிக் சைஸ் ஆல்மோஸ்ட் பி த கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் கேன் பி த கேன்சல்டு டு எவ்ரி திங். அப்போ வந்து அதோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டுனா ஜீரோவாக வந்துடும். அப்போனா அதனால் எந்த விதமான அஃபெக்ஷனுமே இருக்காது. அப்போ நம்ம டி பிளாக் எலமெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் அதாவது ஸ்காண்டியமில் இருந்து குரோமியம் வர போக அதனோட அட்டாமிக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். பட் குரோமியமில் இருந்து காப்பர் போகிற வரைக்கும் அதனோட அட்டாமிக் சைஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கான ரீசனை தான் முன்னாடி பார்த்தோம். இன்க்ரீஸ் இன் த நியூக்ளியர் சார்ஜ் அண்ட் இன்க்ரீஸ் த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கேன்சல் டு ஈச் அதர். அப்போ ரெண்டுமே என்னவாகும், ஈச்சோட கேன்சல் ஆகிறதுனால அட்டாமிக் சைஸில் எந்த விதமான வேரியேஷனுமே இருக்கிறது இல்லை, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜிங்க் எடுத்துட்டிங்கன்னா அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3Dயில் இருக்கக்கூடிய 10 எலக்ட்ரான் 3D ஆர்பிட்டாலில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஜிங்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ 3Dயில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 4Sல ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும்போது அந்த ஜிங்க்ல இருக்கக்கூடிய டி எலக்ட்ரான் அதிகமாக இருக்கனால அதை பிடிச்சி என்ன பண்ணும், ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால வெளியே தள்ளும்போது காப்பர்லேருந்து ஜிங்கோட வேல்யூ என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது சைஸில். ஆனால் எக்ஸப்ஷன் கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் சீரீஸில் இருக்குது. அதாவது ஸ்காண்டியம்லேருந்து குரோமியம் வர கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிறது. குரோமியம்லேருந்து காப்பருக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வரும். காப்பர் டு ஜிங்க்கு போகும்போது ஜிங்கோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரெண்டும் கேன்சல் டு ஈச் தான் இருக்கும். அதனால கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வருது. காப்பர்லேருந்து ஜிங்க்கு ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா காப்பர் ஜிங்க்கில் அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 10 இருக்கும், 4s2 இருக்கும். அப்போ அந்த 2 எலக்ட்ரானுக்கு இடையில ஒரு ரிப்பல்ஷன் அதிகமாகறதுனால கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதான் டயக்ராமில் அந்த கிராஃபில் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அதான் பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ளோ சார்ட் கிராஃபில் பார்த்தீங்கன்னா அப்போ யாருக்கு அதிகமாக இருக்குது, ஸ்காண்டியம்லேருந்து போக குறையுது, குரோமியம்லேருந்து காப்பர் வரைக்கும் ஆல்மோஸ்ட், அப்புறம் ஜிங்க்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரீசனாக கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டாவது பாயிண்ட்டை பாருங்கள். இந்த எண்ட் ஆஃப் த சீரீஸ் D orbital of zinc contain 10 electron in 3D orbital. Repulsion interaction between electron more than the effective nuclear charge. Effective nuclear charge விட D orbital இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்குது. அதனால தான் அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது கொஸ்டினை கூட கேட்கலாம், ஒய் the atomic size of zinc should be increases அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம குரூப் பார்ப்போம். குரூப் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அட்டாமிக் சைஸ் அயானிக் சைஸ் வந்து குரூப்பில் கிராஜுவலாக என்ன ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ 3D சீரீஸ் 4D சீரீஸ் 5D சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா 3D சீரீஸை விட 4D சீரீஸோட அட்டாமிக் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ 4D சீரீஸை விட 5D சீரீஸ்க்கு வந்து அதிகமாக இருக்கணும். அதான் வந்து ஜென்ரல் ரூல். பட் 3D சீரீஸை விட 4D சீரீஸ்க்கு அதிகமாக இருக்குது. ஆனால் 4D சீரீஸுக்கும் 5D சீரீஸுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அட்டாமிக் சைஸ் வந்து இருக்குது. ரீசன் என்னென்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
தட் இஸ் a lanthanide contraction அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த lanthanide contraction அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும் வித் இன்க்ரீஸிங் த அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிற டாபிக் தான். ஸோ இதான் lanthanide contraction. இதை வந்து பின்னாடி டாப்பிக்கில் டீட்டெயிலாக அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ அதனால் இங்கே தெரிஞ்சுக்கோங்க 3D சீரியஸோட அட்டாமிக் சைஸு 4D சீரியஸோட ஸ்மாலராக இருக்கும். அப்போ யாருக்கு அதிகமாக இருக்கும்? 4D சீரியஸோட அட்டாமிக் சைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் 4D சீரியஸையும் 5D சீரியஸையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அட்டாமிக் சைஸ் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் தான் இங்கே கிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னா சம் கொஸ்டின்ஸ் வந்து அரைஸ் பண்ணியிருக்கோம். என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட் ரிகார்ட்ஸ் மே நாட் பி சம் எலமெண்ட் வந்து என்னென்ன எலமெண்ட் வந்து டி பிளாக் எலமெண்ட்டில் வராது, அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அதுக்கான ரீசன் கேட்டிருக்கோம். ஜிங்க் கேட்மியம் வந்து வராது அப்போ அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளேஷன். இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோம். ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ரீசனிங் பேஸ்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இதுக்கு முன்னாடி பார்த்த டாப்பிக்கை வச்சு ரீசனிங்காக சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸு 2 மார்க்கில் கம்பல்சரி கொஸ்டின்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயானிசேஷன் என்தால்பி. வாட் இஸ் அயானிசேஷன் என்தால்பி? 11th இந்த டாபிக் 11th படிச்சிருப்போம். அப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, அந்த ஆட்டம்லேருந்து அவுட்ரு மோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் அயானிசேஷன் எனர்ஜி. ஓகேங்களா? அப்போ அயானிசேஷன் எனர்ஜி ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்டுக்கும் பி பிளாக் எலமெண்ட்டுக்கும் டிரான்சிட்டட் ஸ்டேட்டில் நடுவில் இருக்கும். அப்போ லெஃப்ட் டு ரைட்டு போக பீரியடில் லெஃப்ட் டு ரைட்டு போக அதனோட அயானிசேஷன் என்தால்பி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டி ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகக்கூடிய எலக்ட்ரானால் சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ சைஸ் குறைய நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டராக்ஷன் பவர்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதான் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டம் வந்து க்ளோஸராக அட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? யூ வில் சப்ளை த எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி, அதிக எனர்ஜி கொடுக்கணும். அதான் கொடுத்துருக்கேன். The first ionization energy enthalpy increases the atomic number at a particular but not in regular. It's due to the variation of ionization energy. Next யாரை கம்பேர் பண்ணுறோம்னா நிக்கல் 2+ அயனையும் பிளாட்டினம் 2+ அயனையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ நிக்கல் 2+ அயன் பார்த்தீங்க அப்படின்னா 2490 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் இருக்குது. பிளாட்டினம் பார்த்தீங்கன்னா 2655 கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ். அப்போ யாரோட எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குது? பிளாட்டினமோட எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ எனர்ஜி ரெக்யூர் டு ரிமூவ் Ni2+ is less stable than the platinum. அப்போ மேலுள்ள வேல்யூ வச்சு பார்த்தோம்னா பிளாட்டினம் தான் அதிகமான அளவுக்கு எனர்ஜி தேவைப்படுது. அப்படின்னா நிக்கலை விட யாருக்கு அதிக எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும்? பிளாட்டினத்துக்கு தான் அதிகமான அளவுக்கு எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும். ஆனால் ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் தெர்மோடைனமிக்கலி மோர் ஸ்டேபிள் தென் த பிளாட்டினம். நிக்கல் தான் மோர் ஸ்டேபிள். கொடுத்துருக்க டேட்டா அப்படி பார்த்தோம்னா பிளாட்டினம் மோர் ஸ்டேபிளாக உங்களுக்கு தெரியலாம். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா தெர்மோடைனமிக்கலாக பார்த்தோம்னா நிக்கல் தான் மோர் ஸ்டேபிள். அதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்போ அயானிசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ எத்தனை எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் அயானிசேஷன் எனர்ஜி 1, 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் அயானிசேஷன் எனர்ஜி 2, 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் அயானிசேஷன் எனர்ஜி 3. அப்போ மெட்டல் 3+ வரும்போது இந்த 3 அயானிசேஷன் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி எடுத்துக்கணும். அதான் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு பார்த்தோம், இந்த டேட்டா வச்சு பார்த்தோம் அப்படின்னா நிக்கல் வந்து லெஸ் எனர்ஜி, அதாவது 1, 2 லெஸ் எனர்ஜியாக தேவைப்படும். ஆனால் 3, 4 போகும்போது நிக்கலோட எனர்ஜி மோர் தென் த பிளாட்டினம். 3வது எலக்ட்ரானை 4வது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி 5th முதல் 2 இருக்கு கொடுக்கக்கூடியதை விட அதிகமான அளவுக்கு எனர்ஜி வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால தான் நிக்கல் 2+ மோர் ஸ்டேபிள் தென் த பிளாட்டினம் 2+ சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 109 எவாலுவேட்டட் யுவர் செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கம்பைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 109 இருக்குது. அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பாக்ஸ், அதில் வந்து பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. அப்போ வாட் இஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ரிலீசஸ் ஃப்ரம் த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் டு ஃபார்ம் அ ஸ்டேபிள் அயான். நல்லா யோசிச்சு, ஒரு ஸ்டேபிள் அயானை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது எத்தனை எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு.
நம்ம பார்க்கக்கூடிய டிரான்சிஷன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்தோம் அப்படின்னா 2- அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் ஒரு 95% வந்து ஃபார்ம் பண்ணும். ஆனால் டிரான்சிஷன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணாது, வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அது ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஒய் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அந்த ப்ளூ கலரில் கொடுத்து நம்ம எழுதணும். By losing of electron from n-1d orbital and ns orbital as the energy difference between them is very very small. அதாவது n-1d ஆர்பிட்டாலிருந்து இருக்கும் ns எலக்ட்ரான்களில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மாலராக இருக்கிறதுனால தான் இந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. அதை டோட்டலாக ஒரு பாக்ஸை நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது. அப்போ ஸ்கேண்டியன் பார்த்தீங்கன்னா +3 தான் மோர் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்கும். பட் அதை விட்டு அடுத்தடுத்த எலமெண்ட் போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மேக்ஸிமம் லெவலில் போய் நின்று அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கனீஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா +2ல் ஸ்டார்ட் பண்ணி +7 வரை முடிஞ்சிருக்கும். ஜிங்க் பார்த்தீங்கன்னா 2+2 and +1 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போ செகண்ட் தேர்ட் சீரீஸ் ஆஃப் எலமெண்ட்லேயே ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ். த பிகினிங் ஆஃப் த சீரீஸ் பார்த்தீங்கன்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். பட் போக போக +2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். பிகாஸ் இங்கே எலக்ட்ரான் வந்து பேரிங் ஆகிட்டே வரும். ரெண்டாவது பார்ட் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ்க்கு அடுத்து பார்க்கக்கூடிய அயன் இதெல்லாம் எலக்ட்ரான் பேரிங் ஆக ஆக ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட அளவு குறைஞ்சிட்டே வரும். இப்போ கன்க்ளூஷன் பார்த்தோம்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட்டில் வந்து எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால கம்மியான லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. பட் பின்னாடி போக போக அதாவது மேங்கனீஸ்க்கு அடுத்து போக போக பேரிங் நடக்கிறதுனால லோ ஆக்சிடேஷன் நம்பராக வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் தான் நீங்கள் கொடுத்துருக்கோம். அது என்னது, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஸ்கேண்டியம் பார்த்தீங்கன்னா +3 மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுது. அடுத்து நடுவில் இருக்கக்கூடிய மிடில் ஆஃப் த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். +2 +3 +4 +5 +6 +7 வரை ஃபார்ம் பண்ணும். அடுத்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜிங்க் பார்த்தீங்கன்னா +1 and +2 அப்படின்னு சொல்லக்கூடிய மினிமம் லெவல் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் ஃபார்ம் பண்ணணும். அதை தான் இங்கே கம்பைன் பண்ணி மொத்தமாக திரும்ப ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அது நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஏன் இந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி வந்து ஜிங்க்கு ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டியாக வந்து இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா ஒன்லி த ஆட்டம் ஹாஃப் ஃபில்டாக இருக்கும்போதோ இல்லை கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கனீஸ் 3+2 அதுங்கிறது இஸ் மோர் ஸ்டேபிள் தென் த மேங்கனீஸ் 3+. மேங்கனீஸ் 3+. அதாவது மேங்கனீஸ் 2+ மோர் ஸ்டேபிள் தென் த மேங்கனீஸ் 3+. மேங்கனீஸ் அது 3+ மாற்றிக்கிங்க 4+ இல்லை, Mn 3+. பிகாஸ் 4+ நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3+ எடுத்தோம்னா 3d5 சிஸ்டம்லாம் வரும். அப்போ 3d5 சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோம்னா எல்லா எலக்ட்ரானும் ஆர்பிட்டாலில் சிங்கிளாக ஃபில்டாக தட் மீன்ஸ் ஹாஃப் ஃபில்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு ஆர்பிட்டால் ஹாஃப் ஃபில்டாவோ கம்ப்ளீட்லி ஃபில்டாவோ இருந்தாவோ மோர் ஸ்டேபிளாக வந்து இருக்கும். அப்போ Mn2+ மேங்கனீஸ் 2+ வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்கிறதுனால மோர் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக வந்து ஃபார்ம் பண்ணும். 4d சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4d சீரீஸ் அண்ட் 5d சீரீஸ் கம்பைன் பண்ணும்போது ருத்தீனியம் அண்ட் ஆஸ்மியம் அப்படி சொல்லக்கூடியது ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ டி பிளாக்லேயே ருத்தீனியம் அண்ட் ஆஸ்மியம் Ru அண்ட் OS தான் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். +8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வெரைட்டி அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரியேஷனை இங்கே ஒரு கிராஃபை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டைட்டானியம், வெனடியம், குரோமியம், தெர்மோடைனமிக்கில் +3 மோர் ஸ்டேபிள் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிரான்சிஷன் எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறதுனால லெஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். மிடில் ஆஃப் த எலமெண்ட் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அடுத்து போக இருக்கக்கூடிய எலமெண்ட்டில் எலக்ட்ரான் பேரிங் நடக்கிறதுனால ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட வேல்யூ என்ன ஆகிட்டே போகும்னா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகே ஸ்டூடெண்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட இந்த செஷன் முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் செஷனில் வந்து அடுத்த டாபிக் வந்து கண்டினியூ